இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்களாகவே வாழ்கிறார்களா? இல்லை. அப்போ எல்லாருமே நல்லவர்களாக வாழவில்லை, நாம் மட்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை எழுப்பி கொண்டிருக்கலாம். அருமையான சகோதர சகோதரி, யார் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் சரி, வாழாவிட்டாலும் சரி, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் பார்க்கும்போது நல்லவராகவே தான் வாழ்ந்தார். ஆமேன். அவருக்கு தீமை செய்வதற்கு கூட பதிலுக்கு நன்மை தான் செய்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு தடையோ இல்லை 2 தடவை யாராவது ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் நம்முடைய மனது பொறுக்க முடிகிறதா? இல்லை. பதிலுக்கு பதில் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயமானது துடித்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளை, யார் என்ன வேணாலும் செய்து கொண்டு போகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறது போல நாமும் நல்லதை செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து என்ன செய்வோம்னா வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். மற்ற எதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமே